மித்துனோட பூனல் ஆல்பம் காட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் வந்துட்டோம். 60th பர்த்டே 60 வயசுக்கு வந்து நாங்கள் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருந்தோம்ல, அந்த சாரி இது. அதை அட்டுக்கலாம்னு தோணுச்சு. அவங்க ஏன் ஷார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. லாவண்யாக்கு இருக்கு, அந்த ரொம்ப கேட்சியாக இருந்தது. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முன்னாடி நாள்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடி நாள் வந்து என்ன காட்ட போகிறேன்னா, நாங்கள் வந்து டின்னருக்கு சப்பாத்தி பண்ணியிருந்தோமா, ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் டே மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வச்சுப்பேன். ஸோ அதனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேஸ் ஸ்டவ் நல்லா வந்து தொடச்சாச்சு. இந்த கேஸ் ஸ்டவோட லிங்க் கேட்குறீங்க, நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே கீரை பிளான் பண்ணதுனால கொஞ்சம் வேக வைக்கிற திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் போட்டு உருட்ட வேணான்னு சொல்லிவிட்டு குக்கரில், எந்த குக்கரில் நம்ம வந்து எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு வந்து அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். அதே மாதிரி இதில் ரைஸ் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நிக்கிலோட யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணி வச்சுட்டு ரூமுக்கு வந்து வந்தாச்சு. மோஸ்ட்லி ஒரு 9:30 போல் நிக்கிலையும் தூங்க வச்சுட்டு நானும் வந்து படுத்துருவேன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு சில பேர் முதல்லலாம், இப்போ நான் வேறு வழியில் நம்மளால் எந்திரிக்க முடியலன்னா நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும். பட் கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து தூங்க போக முடியுமோ தூங்க போயிடணும். ஸோ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்றைக்கி ஒரு 5:15 நான் வந்து எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுவாமி தான் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிச்சனில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ காலையில் கொஞ்சம் தூங்கு மூஞ்சியாக அப்படியே ஒரு தூக்க கலக்கத்தோடு தான் இருப்பேன். அப்படியே வந்து நமக்கு சமைக்கிற வேலை தான் கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே குக்கர்லேயே உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். ஸோ அதனால் அந்த விசில் அடங்கணும் இல்லையா, அதனால் பருப்பை ஃபஸ்ட்டு நான் வந்து வேக வச்சிட்டேன். இது ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து வரட்டும். ஃபஸ்ட்டு வந்து இண்டக்ஷனில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் இது என்னமோ அடிச்சு தண்ணி சொட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அதை நான் வந்து குக்கரில் மாற்றிட்டேன். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கீரை வந்து முன்னாடி நாள் ஆஞ்சு வச்சுட்டேன். கீரை ஆஞ்சு நம்ம வந்து அந்த நீர் கோத்துக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கீரையை வந்து ஆஞ்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி, நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரில் நல்லா வந்து டைட்டாக, இல்லை வேறு ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து அது கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக சுற்றி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 குக்கரையுமே, இந்த சின்ன குக்கரையும் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மாற்றிட்டேன். அப்போ நம்ம வந்து கீரையை வாஷ் பண்ணிடலாம். கீரை வந்து ஒரு வாஷ் பண்ணி அந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலை. என்ன தான் நம்ம பார்த்து வாஷ் பண்ணாலும் அது எப்படி இருந்தாலும் பாதி கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நமக்கு பருப்பை வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. கீரையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி கீரை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, நான் எடுத்துருக்கிறது வந்து அரைக்கீரை வந்து நாங்கள் சாம்பார் மாதிரி வந்து பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சாதமுமே வந்து வச்சுட்டேன். அதுவுமே வந்து விசில் வந்துட்டுனா அதையுமே வந்து இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். ஸோ அதுக்கு நிக்கில் வரைக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறேன். அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம போடுவோம். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பார் மாதிரி நல்லா வந்து ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நம்ம ஊற்றி கலந்து கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிலேயே இது வந்து வருங்கிறனால ஒரு ஃபேமிலி ஆஃப் 5க்கெல்லாம் வந்து தாராளமாக இருக்கும். ஸோ இது வந்து அரைக்கீரையில் பண்ணால் தான் இந்த டேஸ்ட் வந்து வரும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு கீரையை வந்து வேக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப வேகணும்னு இல்லை, கீரை கொஞ்சம் நேரம் அது வெந்துட்டுருக்கிறப்பவே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, 5லேருந்து 6 பல்லு பூண்டு அதோடு சேர்த்து எல்லாம் வேகிற வரைக்கும், அது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆகும். அது நல்லா வேகிற வரைக்கும் அதை நான் கொதிக்க விட்டுருங்க. ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம். பீல் பண்ணியே நான் வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது சூடாக அவசரமாக உரிக்கிறதுக்கு பீல் பண்ணி போட்டுவிட்டு அதை அப்படியே ஆற வச்சு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து கீரை, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான். இப்போ கூட சரண்யா ரீசெண்டாக ஒரு ரெசிபி போட்டிருந்தா, சேனல்லையும் நிறையா தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் சாம்பார் பொடி. ரைஸ் வந்து விசில் வந்துச்சு, ஒரு 4 விசில் வைப்பேன். ரைஸ் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். நல்லா மெத்துன்னு சாதம் வந்து ஆகிடும், வரையாக இல்லாமல். இப்போ நம்ம போட்ட அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா பெருங்காய பொடி போட்டு இதை வந்து இறக்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்க்கு ஆப்பிள் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், பிளெண்டர் ஜாரில். அதுக்கப்புறமா
ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த ஸ்மித் அண்ட் ஜான்ஸோடது நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன். அது 2 பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ நல்லா இருக்குது. காலையில் சிலதுக்கெல்லாம் அவசர அவசரமாக நம்ம இஞ்சி பூண்டை வந்து உரித்து இடிக்க வேணாம் பார்த்திங்களா, அதனால் அது டக்குன்னு நம்ம வந்து போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் கீரைக்கும் வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்தாச்சு. இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து மசால் மாதிரி கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக வெங்காயமாக வந்து நறுக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வரமிளகாய் பொடியும் உப்பும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். அது கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதங்கி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வந்து வச்சிட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் சிலதை கீழெல்லாம் ரோஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். அப்போ திருப்பி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அது சைட் பை சைடு ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து இங்கே கத்திரிக்காய் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு பன்னீருமே வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சதை கொஞ்சம் பட்டரில் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் வெங்காயம் ஸ்லிப் பண்ணி வச்ச வெங்காயமும் வந்து போட்டுட்டேன். இதை நீங்கள் எதுக்காக சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், இல்லை வெறுமனையே ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அதே மெத்தடு தான் வந்து கத்திரிக்காயும். பட் அதுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய், தனியா, கரம் மசாலாலாம் நான் போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். ஜூஸும் வந்து போட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் சேர்த்து அன்றைக்கி வந்து நான் குக் பண்ணிட்டேன். 10 கை இருந்தால் நமக்கு 10 கைக்கும் வந்து வேலை இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் பேக்கோட லிங்க்கும் நான் வந்து டேக் பண்ணுறேன். அது நெஸ்டேஷியாலேருந்து நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வீட்டுக்கு வந்தாச்சு. சரண்யா கோலம் போட்டுட்டு இருக்கா. சரண்யா லஞ்ச் பேக் பண்ணுறதை தான் என்னால் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரமாக செஞ்சு கடைசியில் அதை நான் வந்து மறந்துட்டேன். எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பாருங்க மங்களகரமாக தெய்வ கடாட்சம். ஆமாம், விபூதி போட்டு குங்குமம் வந்துட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? காலா ஜாமுன். இது என்ன நாகப்பழம் அதை காலா ஜாம். அதில் வந்து ஜாம் பண்ணலாம், ஜூஸ் மின்ட்லாம் போட்டு பண்ணலாம். அப்படி இப்படி இருக்கிறத இப்படியே சாப்பிடலாம். வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, எனக்கு பிடிக்கும்னு எனக்காக வாங்கி வச்சிருக்கான். இல்லை, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பயங்கரமான வேலை. ஆமாம், அது வீட்டில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால தான் நானும் வழியாக வந்துட்டேன். அது கொஞ்சம் கிளீனிங்க்கு வந்து ஆளெல்லாம் வருவாங்க. ஸோ அதனால் சரண்யா வந்து தனியாக இருக்கிறதுனால நான் அதுக்காக தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நான் சும்மா சாப்பிடாம என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கொஞ்சம் போடுப்பா, உப்பு காரம் போட்டு சாப்பிடுவேன். இது இருக்கே, இதில் எடுத்துக்கோ. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட டேயில் இன்றைக்கி பெருசாக வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி கீரைலாம் வந்து வைக்கிறப்போ நம்ம நிறையா ஊற்றி வைப்போம்ல, அது என்ன ஆகுதுன்னா அடைக்கிது. அதனால் சாதம் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு முருகன் போயிட்டு கொஞ்சம் அந்த சோப்பு டப்பா சைஸ் நாளைக்கு போகலாம், அதையே கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் தாராளமாக வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். மித்துனோட பூனல் ஆல்பம் காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் வந்துட்டோம். இல்லை, அது வந்து ஒரு 1 month ஆயிடுச்சு. அது எப்போ காமிக்கிறது, இது மட்டும் தனியாக ஒரு vlog போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இது வந்து இந்த மூஞ்சியே நீங்கள் ஆல்பமில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு vlog? இல்லை, அவங்க அதாவது ஃபங்க்ஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே ஒரு 1 weekலேயே அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் உடனே சரி இவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல, மறுநாளே கொண்டு போய் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அவங்க இது ஆல்பம் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் இதில் குட்டி குட்டியாக ஒரு சில சர்ப்ரைஸ் இருக்குது. லாவண்யாவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அவள் பார்த்துட்டா. நான் அவள்கிட்ட சொன்னேன் உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நான் லாவண்யா, வேம்பு 3 பேர் நாங்க முன்னாடி நான் வீட்ல வந்து இது பண்ணியிருந்தோம். அது உதகசாந்தி பண்ண அன்னைக்கு நாங்க போட்டோகிராஃபர் வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் டே வந்து மண்டபத்துல தான் வந்து சொல்லியிருந்தோம். முன்னாடி நாள் வந்து நாங்க எங்களோட போன்லயே வந்து எடுத்துக்கிட்டோம். பட் சில பிக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அது அந்த ஆரஞ்சு வித் பிரவுன் பார்டர் சாரி இருக்குல்ல, அது நாங்க அது கேட்காதவங்க கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து பட்டுப்புடவை கட்டுவோம் அப்படின்றதுனால அது முன்னாடி நாள் வந்து கட்டிட்டோம். பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே கட்டினதை விட இந்த சாரி தான் ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன் உதகசாந்தி அன்னைக்கு கட்டிக்கோங்க அப்படின்னு. ஆனா ஏன் நாங்க அப்படி கட்டினோம்னா, நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பேர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ வந்து அன்னைக்கு மடிசார்ல தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவளால மாத்திக்க முடியுமான்றதுலாம் நமக்கு வந்து தெரியாது. அண்ட் இன்னும் நாங்க ரொம்ப வேலை இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமுக்கு போய் நின்று போட்டோ எடுக்க முடியுமான்றதும் தெரியாது. ஸோ இது 3 பேரும் ஒரே மாதிரி கட்டிட்டு போட்டோ எடுக்கணும். அப்படி அங்க டைம் இருக்குமா என்ன, அங்க ரொம்ப பிஸியா இருக்கும், வரவங்களை பார்க்கணும். ஸோ அதனால இவ மாத்திட்டு வந்து நாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்றதுனால தான் முன்னாடி நாள் கொஞ்சம் லெஷரா எடுத்து போட்டோலாம் எடுத்துக்கலாம்னு நாங்க வந்து கட்டிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஆல்பம் பார்க்கலாம்.
ஸோ இது ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு மாடல் காமிச்சாங்க. நான் அதில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குர்த்தாலாம் வந்து நான் இதுக்காக வாங்கினேன், இந்த ஃபங்க்ஷனுக்காக. நாங்கள் போனோம், இந்த ஷாப்பிங்லாம் காட்டியிருந்தோம் உங்களுக்கு. ஆலிவ் க்ரீனில் சூப்பராக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு. சரண்யாவோட மாமனார், அப்புறம் சரண்யா ஹஸ்பண்டோட பாட்டி, இவங்க வந்து மாமியாரோட மாமனார் மாமியார் வந்துட்டோம் நாங்கள் எல்லாரும். சர்ப்ரைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ். இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் தம்ப்நெயிலே வந்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோ எடுத்திருந்தோம், அதில் ரொம்ப கேட்சியாக இருந்தது இந்த ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து ஐடியா கொடுத்து போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாமா தான் ஃபஸ்ட்டு மாலை போடணும். அப்புறமா இது வந்து நாங்கள் அன்னைக்கு உபநயனம் அன்னைக்கு இது என்னோட சாரி, உதகசாந்தி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவ கட்டியிருந்த சாரி இது. இந்த vlogலாம் நாங்கள் போட்டிருப்போம். இதுவுமே வந்து புது சாரி தான், அம்மா கொடுத்தது. இது வந்து காட்டன் தான், சில்க் காட்டன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு கட்டிக்கிறதுக்கு. இப்போ நான் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ்னு அவங்களோட ஜுவல்லரி தான். ஸோ அவங்களோட பேஜ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய டேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலையும் வேணால் உங்களுக்கு தரேன். நிறைய கலெக்ஷன்ஸ், இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய அரைவல் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இது அப்புறம் வந்து கீழே போய் அந்த ஸ்நானம் பண்ணணும், அபிஷேகம். அது எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கிங்கில் இடம் இருந்தது, அதனால அங்கே நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் 3 பேர் தான் செட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வந்து இது ரொம்ப க்யூட்டான பிக்கு, லாவண்யாவும் வேம்புவும். நாங்கள் டக்குன்னு பிளான் பண்ணி அவனை தூக்கலான்னு பிளான் பண்ணது. பட் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப இதை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலான்னு தோணுச்சு. அவங்க ஏன் இதை ஷார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க இந்த ஃபோட்டோவை வந்து மெயினாக பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இதை பெருசாக போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நான் வந்து மித்துனோட இருக்கிற மாதிரி. முதல் நாள் தான் ஃபேஸ் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. என் ஃபேஸும் நல்ல க்ளோ இருக்கும், எல்லார் ஃபேஸுமே அழகா இருந்தது. அன்னைக்கு ரொம்ப டயர்டாகி டென்ஷன், தூங்கிட்டா ஏந்துக்க முடியாது, ஏன்னா சத்திரத்துக்கு சீக்கிரம் போகணும். அதனால இதுதான், அவ்வளோதான். இது உதகசாந்திக்கு பெருசாக வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் நான் கொடுக்கல. மற்றது நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஃபங்க்ஷன் டேலேருந்து இது வந்து பத்திரிக்கை, அப்புறமா ஃபஸ்ட்டு பிக்சரு, தேங்காய் கொடுத்து, அப்புறமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீர்தட்டு. அங்கே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இல்லை, பட் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து இது பண்ணிட்டாங்க, சூப்பராக வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது தான். எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாரு. அவங்க சொன்னாங்க ஏஎம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலம்பூரில் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் முன்னாடி கூட நான் ட்ரை கூட பண்ணதில்லை. நான் இந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் நான் அதே தச்சுக்காக ஸ்கூலுக்காக ஏதோ ஃபோட்டோ எடுக்க போகும்போது அவள் கேட்டுட்டு வந்தா. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோடய வந்து ஒரு கேலண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு அது என்ன ஃப்ரேம் போட்டு ஃபேமிலி ஃபோட்டோ பிக்கோ இல்லை நீங்கள் அது வந்துடுச்சா? அது எங்கள் மாமியார் கிட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி சொல்லிட்டோம். அது நான் இன்னும் இங்க பாருங்க, ஏன் இந்த ஊஞ்சல் பட்டாருன்னு தெரியல, அழகா இருந்தது, நல்லா இருக்கு. நான் அவங்க வந்து அந்த ஏஎம் ஸ்டுடியோவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் ஆல்பம் காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் புக் பண்ணேன். ஸ்டார் சாய் சும்மா அவங்களுக்கு வந்து அப்படியே இதுதான் வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. இதை தான் அவங்க மாமியார் அங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே வச்சுருக்காங்க. இன்னொன்று வேணா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த சாரீ ப்ளவுஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ளவுஸ் வந்து ஆக்சுவல் ப்ளவுஸ் வந்து வெறும் ப்ளூ கலர் தான், எதுவுமே இருக்குது அந்த ப்ளவுஸில். அது ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ வித் க்ரீன் 2 துணியும் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா பேக் நெக் வந்து கிளி வச்சு அதை நான் காட்டியிருந்தேன் இப்போ வீடியோவில். மிஸ்டர் தச்சு இப்படி இதை அடிக்குது, இப்படி காட்ட. ஸோ நான் அன்னைக்கு போட்டிருந்த ஜுவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ். இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ண அந்த ப்ரௌச், கிரீன் கலர் ஸ்டோன் பிளஸ் அந்த பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஜுவல்லரி. ஒட்டியானம் ரொம்ப சிம்பிளா. இந்த பேங்கிள்ஸ் நாங்கள் வந்து வாங்கணும். இதெல்லாம் நாங்கள் செட்டு போட்டு பாண்டி பஜாரில் போய் வாங்கிட்டு வந்தோம். இது குமார போஜனம். இது எடுத்துக்கோ, மறைக்குது.
இதெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீடியோவில். தட்டு, இது வேம்பு கண்மை வைக்கிறது, இது அப்புறம் இதுதான் மெயின். இங்க பாருங்களேன், இந்த ஆல்பம் எல்லாம் நீங்க வந்து உற்று நோக்குனீங்கன்னா இது யாரோட ஃபங்க்ஷன் ஆல்பம் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஒரு பகுதி வரைக்கும் தான் வந்தவங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஏதோ கல்யாண போட்டோ மாதிரி என்ன போஸ் பாருங்க. ராதே கிருஷ்ணர்லாம் ஆமா அது மாதிரி தானே நாங்க இருக்கோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன். இது வந்து தூக்கிட்டு வரும். இதெல்லாம் வந்து மேஜர் பார்ட் வந்து மாமா ரோல் தான் இங்க வந்து ப்ளே ஆகும். இது ஒரு மாமா, இவன் வந்து எங்களோட சித்தி பையன். நிக்கிலோட பூனாலையும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது வந்து பிரம்மோபதேசம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால சில ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுறோம். இந்த ஃபோட்டோ தான் வந்து நான் பிரிண்ட் போட கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் 2ல் இது ஒன்று, அது அவங்க வந்து கேலண்டர் மாதிரிலாம் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது பாருங்க, இதுவும் நல்லா இருக்கா. அதில் ரொம்ப அட்ராக்ஷனே இந்த கிளிப்பச்சை வித் அந்த பிங்க் கலர் தான். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா குமரன்ல போய் சில்க் காட்டன்ல பிளவுஸ் வந்து எடுத்து ஃபுல்லாக அது வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணிடுறோம். இதில் இன்னொன்று சொல்லியே ஆகணும். இந்த ஃபோட்டோ வந்து திருப்பி ஆக்சுவலாக இந்த மடிசார் வந்து நானே கட்டிக்கிட்டேன். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துச்சு, ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நீட்டாக இருக்கு சாரி வந்து அப்படின்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ சாரி இருக்கு பார்த்தீங்களா, உதகசாந்தி அன்னைக்கு ஒரு மடிசார் கட்டியிருந்தால அதுக்குமே நாங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணி பிளவுஸ் வந்து அந்த பிளவுஸ் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் இது வந்து அப்பா அம்மா டாடி. இது வந்து அழகா இருக்கும். அம்மாவோட பார்டர் கலருக்கு மேட்ச் பண்ணி. இதுதான் அம்மாவுக்கு வந்து 60th வெட்டிங் 60th பர்த்டே 60 வயசுக்கு வந்து நாங்கள் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருந்தோம்ல அந்த சாரி இது. அதான் இது எல்லாமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது வந்து பிரம்மோபதேசம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால சில ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுறோம். இந்த ஃபோட்டோ தான் வந்து நான் பிரிண்ட் போட கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் 2ல் இது ஒன்று, அது அவங்க வந்து கேலண்டர் மாதிரிலாம் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது பாருங்க, இதுவும் நல்லா இருக்கா. அதில் ரொம்ப அட்ராக்ஷனே இந்த கிளிப்பச்சை வித் அந்த பிங்க் கலர் தான். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா குமரன்ல போய் சில்க் காட்டன்ல பிளவுஸ் வந்து எடுத்து ஃபுல்லாக அது வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணிடுறோம். இதில் இன்னொன்று சொல்லியே ஆகணும். இந்த ஃபோட்டோ வந்து திருப்பி ஆக்சுவலாக இந்த மடிசார் வந்து நானே கட்டிக்கிட்டேன். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துச்சு. ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நீட்டாக இருக்கு சாரி வந்து அப்படின்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ சாரி இருக்கு பார்த்தீங்களா, உதகசாந்தி அன்னைக்கு ஒரு மடிசார் கட்டியிருந்தால அதுக்குமே நாங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணி பிளவுஸ் வந்து அந்த பிளவுஸ் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் இது வந்து அப்பா அம்மா டாடி. இது வந்து அழகா இருக்கும். அம்மாவோட பார்டர் கலருக்கு மேட்ச் பண்ணி. இதுதான் அம்மாவுக்கு வந்து 60th வெட்டிங் 60th பர்த்டே 60 வயசுக்கு வந்து நாங்கள் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருந்தோம்ல அந்த சாரி இது. அது அன்னைக்கு கட்டிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அப்போ க்ளோஸ்டு ஃபங்க்ஷன் டேட்டில் தான் வந்திருந்தது அவங்களுக்கு. அதனால் அதை வந்து அன்னைக்கு கட்டிக்கிட்டாங்க. மற்றபடி வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டான பிக்ஸ்னால் எல்லாமே வந்து இந்த ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்துருப்பாங்க. இது வந்து மிதுனன் தச்சு. ஓகே, வணக்கம், முடிச்சிட்டோம். மற்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குன்னா எல்லா பிக்ஸும் வந்து காட்டலை, பட் முக்கியமான பிக்ஸ்லாம் வந்து காட்டியிருக்கோம். இவரோட நம்பர் வேணும்னா கூட நாங்கள் வந்து கேட்டுட்டு நான் ஷேர் பண்ணுறேன். காட்டலாமா? ட்வின்ஸ் தெரியல அதனால தான் நாங்கள் வந்து காட்டல. இது பாருங்க எங்கள் ஃபோட்டோ. ஓகே, ஸோ இந்த vlog வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோஸ்ட்லி ஷாப்பிங் vlogல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.